கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். May all glory be to God's holy name today. தேவன் ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறார். God has given us a new day today. தேவன் தாம் இந்த நாளையும் ஆசீர்வதிப்பாராக. May God bless us and this day too. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். In the name of our Lord Jesus Christ we pray, amen. இந்த நாளில் என்னுடைய பிரசங்க தலைப்பானது, The topic of my message today is உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். we interceding for you. கொலோசியர் புத்தகம் 1 5 The book of Colossians chapter 1 verse 5. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். Because of the hope laid up for you in heaven, of this you have heard before in the word of the truth, the gospel. கொலோசிய பட்டணத்துள்ள கிறிஸ்துவின் பரிசுத்தவான்களுக்கு எழுதினது வேதனையாயிருக்கிறது. The saints who lived in the city of Colossus felt a little painful about what Paul wrote to them. தற்போதைய கிறிஸ்துவின் பரிசுத்தவான்களை நினைத்தும் வேதனைதான். It's painful to think about the saints of Christ today also. முதலாவது குறிப்பாக, as my first point, கொலோசியர் 1:9, the book of Colossians chapter 1 verse 9, ஆவிக்குரியவற்றால் நிரப்பப்படு, filled with those of the Spirit. இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும். And so from the day we heard, we have not ceased to pray for you, asking that you may be filled with the knowledge of His will in all spiritual wisdom and understanding. கவனியுங்கள். Listen. ஞானம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். Wisdom with fear of God. விவேகம் தன் நடையின் மேல் கவனமாய் இருக்கிறவனும் கடிந்து கொள்ளுதலை கவனிக்கிறவனும். Prudence, the one who is careful with his behavior and the one who takes note of rebuke. அறிவு தேவன் யாரென்று உணரும் தன்மையுடையவன். Knowledge, the one who is able to realize who God is. இரண்டாவது குறிப்பாக, as my second point, பாத்திரராய் நடந்து கொள்ளவும். be fitting in your behavior. கொலோசியர் 1:10, the book of Colossians chapter 1 verse 10, சகலவித நற்குணமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் வீழ்ச்சி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். so as to walk in a manner worthy of the Lord, fully pleasing to Him, bearing fruit in every good work and increasing in the knowledge of God. கவனியுங்கள். listen. கர்த்தருக்கு பிரியம் உண்டாக, be pleasing to God, பரிசுத்த வாழ்வு, a holy life, அஞ்ஞானிகளின் வாழ்வை போல் அல்ல, not the life of an ignorant person, தன் சரீரத்தை பரிசுத்தத்திற்கே, surrendering one's body to holiness. மூன்றாவது குறிப்பாக, as my third point, வல்லமையால் பலப்படவும், to be strengthened by power. கொலோசியர் 1:11, the book of Colossians chapter 1 verse 11, சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையின் பலப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். may you be strengthened with all power according to His glorious might for all endurance and patience with joy. முதலாவது குறிப்பு, as my first point, ஆவியின் வல்லமை, filled with those of the Spirit. இரண்டாவது குறிப்பு, second point, சத்துவத்தின் வல்லமையில், be fitting in your behavior. இப்படி சேவிக்கும் போது சுதந்திரமாகிய பலனை பெறுவீர்கள். when you serve God this way, you will receive result of freedom. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். may God bless you abundantly. ஆமென், ஆமென், ஆமென். amen, amen, amen.